ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னுடைய மாமா பையனுடைய மேரேஜு. அதுக்காக நாங்கள் போய்கிட்ருக்கோம். எப்படி நாங்கள் அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பொண்ணு வர்றதுக்கு முன்னாடி பொண்ணு வேன் வந்துருச்சு. அந்த வெடியை வச்சுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வெடி வெடிச்சிட்ருக்கு. பொண்ணு வந்து காரில் வெயிட்டிங். நல்ல ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி. அதாவது இப்போ உள்ள பசங்கள்லாம் பொண்ணு வரும்போது இந்த மாதிரி வெடியெல்லாம் வெடித்து எப்படியெல்லாம் கிராண்டியராக அவங்கள வந்து ஹாப்பி மூடு கொண்டு போய் வரவேற்கிறாங்க. நம்ம மேரேஜ் பண்ணும்போதெலாம் இந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கலை. உங்கள் மேரேஜில் நீங்கள் பொண்ணு அழைப்பா அவங்க வீட்டுக்கு வரும்போது உங்கள் ஹஸ்பண்ட்ஸ் என்ன மாதிரியான சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க அப்படின்னு இந்த வீடியோட கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் சின்ன வயசில் லீவுக்கெல்லாம் எங்கள் தாத்தா பாட்டி ஊருக்கு போவோம். எங்கள் தாத்தா வீட்டுக்கு முன்னாடியே இந்த ஏரி இருக்கும். அப்போல்லாம் இந்த மாதிரி தாமரையோ அள்ளி இதழ்களோ இதில் இருக்காது. நல்லா நீட்டாக இருக்கும். இந்த ஏரியில் வந்து நிறைய மெமரிஸ், அதாவது இங்கே வந்து நாங்கள் குளிப்போம், ட்ரெஸ் வாஷ் பண்ணுவோம், அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. நான் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அள்ளி இதழ்களும் வெண் தாமரையும் படர்ந்துருக்குது. தண்ணி இருக்கிற இடமே தெரியாத மாதிரி. ஸோ வீட்டுக்கு நேர் ஆப்போசிட்டே இந்த ஏரி அமைஞ்சிருக்கும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது சின்ன வயசில் இங்கே வந்து அந்த மெமரிஸ் எல்லாம் வந்துருச்சு. அண்ட் தென் நாங்கள் மண்டபத்துக்கு மார்னிங் மேரேஜுக்காக இங்கே வந்துவிட்டோம். கோவிலில் மேரேஜ் முடித்து பொண்ணு மாப்பிள்ளை இங்கே வந்துட்டாங்க. இங்கே ரிசப்ஷன், அதுக்காக நாங்கள் பார்க்குறதுக்கு வந்து மாடியில் ஏறி வந்துட்ருக்கோம். ஓரளவுக்கு பொண்ணு மாப்பிள்ளைலாம் இங்கே வந்துட்டாங்க. எல்லோரும் உட்காந்துருந்தாங்க. சரி நம்மளும் போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்துட்டுருந்தோம். ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே இங்கே வந்து மீட் பண்ணிவிட்டு நல்லா ஜாலியாக பேசிவிட்டு பழைய மெமரிஸுங்கெல்லாம் பேசிட்டு ரொம்ப நல்லா போச்சு இந்த மேரேஜ் ஃபங்க்ஷன். ஸோ நீங்கள் இந்த மந்தில் யாருடைய மேரேஜ் அட்டன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுடைய கசின்ஸு இல்லை உங்களுடைய சிஸ்டர், பிரதர் யாருக்கு மேரேஜ் இருந்துச்சு இந்த மந்தில் நீங்கள் அட்டன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இது வந்து ரொம்ப ஒரு கிராமம்னே சொல்லலாம். அங்கே இந்த மண்டபம்லாம் கட்டி ஒரு ஃபெசிலிட்டி பண்ணி வச்சுருக்கிறது ரொம்ப இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற கிராம மக்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நாங்கள் மேரேஜ் எல்லாம் முடிச்சுட்டு பஸ்ஸில் தான் நாங்கள் போக வேண்டியதாக இருந்தது. அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். அண்ட் தென் ஒரு சின்ன ஃபார்மாலிட்டிக்காக பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் கூட்டிகிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. அதாவது ஏரியில் போயிட்டு இவங்க தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்களாமா குடத்துல. ஸோ அந்த ஃபார்மாலிட்டி செய்கிறதுக்காக பொண்ணெல்லாம் அழைச்சிக்கிட்டு ஒரு வேனில் ஏற்றி கூட்டிகிட்டு போய்கிட்ருக்காங்க. ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே பொண்ணு கூட இருக்கிறவங்க எல்லாம் இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் நாங்கள் பார்த்து முடிச்சுட்டு பஸ்ஸுக்காக ஊருக்கு கிளம்பி வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப்